இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வானிலை அதிகாரி முகமது சாலிகனுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் நில்சார். வணக்கம். இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையானது தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இதன் விளைவாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்திவில் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாரத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசுவதுடன் தற்காலிகமாக கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் புத்தளம் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.